ஈழ மண்ணில் செம்மணி மனித புதைகுழி மனிதகுலத்தின் பேரவலத்தையும் உறவுகளுக்கு நிகழ்த்திய இனப்படுகொலையாளர்களை தண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ் ஈழம் மலர நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற அளவில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக இன்று முன்னெடுக்கப்பட்ட இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு எமது தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலவண்ணா பிரபாகரன் அவர்களுக்கும் அண்ணனாய் ஆறுதலாய் களத்தில் உதவிகளை செய்திட்டு என்னாலும் தமிழ் ஈழ விடுதலை புலிகளை ஆதரித்து நிற்கின்ற என் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களுக்கும் அதேபோன்று தமிழீழ தேசிய தலைவருக்கும் புலிகளுக்கும் எண்ணற்ற உதவிகளை செய்து இந்நாள் வரை அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற என் மதிப்பிற்குரிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் தேசிய கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது ஒடுக்கப்படுகின்ற பாதிக்கப்படுகின்ற மக்களின் பக்கம் நிற்பது என்பதை உண்மையான கம்யூனிஸ்டாக நின்று தமிழ் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலையும் சர்வதேச விசாரணையும் பொது வாக்கெடுப்பின் ஊடாக ஒரு தனி தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர வேண்டும் என்கிற கொள்கையில் மாபெரும் அகில இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை இந்த நிலைப்பாடு எடுப்பு வைப்பதற்கு காரணமாக இருந்தவரும் என் பேரன்புக்குரிய அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கும் தொடர்ந்து தமிழ் தேசிய தளத்தில் தமிழ்நாட்டில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தோடு இணைந்தும் இந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை அமைக்கப்பட வேண்டும் என்பதில் இருந்து பல்வேறு தளங்களில் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற என் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் அண்ணன் தியாகு அவர்களுக்கும் இந்த நிகழ்வு ஏன் நடத்தப்படுகிறது, எதற்காக நடத்தப்படுகிறது என்பதையெல்லாம் அருமை சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன், புகழேந்தி மாறன், அருமை சகோதரர் வேணுகோபால், அருமை சகோதரர் மகேந்திரன், தம்பி தர்மேஷ், நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஐடிவி ஊடக பிரிவின் ஊடாக தம்பி கரு பிரபாகரன், குமரவேல், தம்பி சதீஷ்குமார் போன்றவர்களுடைய கூட்டு முயற்சியில் நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன் அவருடைய ஆக்கத்தில் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்காக உழைத்திட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். மே மாதத்தில் செம்மணியில் இந்த உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் காட்சிப்படுத்தப்பட்டு செய்தி ஊடகங்களில் காட்சியாக வருகின்ற போதும் இதற்காக நீதி கோரியும் ஈழத் தாய்மார்கள் வெகு உண்டு இருந்து வீதிக்கு வந்து போராடுகின்ற போதும் உலகத்தில் வாழ்கின்ற என் தொப்புள்குடி உறவுகள், ஈழ உறவுகள் எல்லா நாடுகளிலும் இதற்கான ஒரு நீதி கோரலை முன்னெடுத்த போதும் மே முடிந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் இதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்க வேண்டும், எடுக்குமா என்று நாம் காத்திருந்தோம். அந்த வேளையில் தான் நான் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களையும், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களையும், அண்ணன் தியாகு அவர்களையும், அண்ணன் மகேந்திரன் அவர்களையும் தொடர்பு கொண்டு அண்ணா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கிணற்றின் போட் கல்லாக கிடக்கிறது தமிழகம், எந்தவித அசைவின்றி கிடக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தேர்தல் பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் யாரோடு கூட்டணி சேரலாம் என்பதை குறித்து வேகமாக பத்திரிகை ஊடகங்களில் ஓராண்டுக்கு முன்பாக விவாதம் தொடங்கிவிட்டது. எம் இனத்திற்கு இழக்கப்பட்டிருக்கிற அநீதி வெளியுலகத்திற்கு வராமலேயே மறுக்கப்படுகிறது. ஆதலால் முதல் ஒரு நிகழ்வாக ஒரு கருத்தரங்கை நாம் ஒழுங்கு செய்வோம். நீங்கள் நால்வரும் இதை பங்கெடுத்து தங்கள் கருத்துரைகளை இட வேண்டும் என்று என் அன்பான வேண்டுகோளை முன்வைத்தேன். அதை தட்டாமல் அதை ஏற்றுக்கொண்டு இந்த தீர்மானம் எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதிலிருந்து அனைவரோடும் பேசி தம்பி செந்தில் போன்றவர்களும் இதற்கு உறுதியாக இருந்து இந்த கருத்தரங்கை நாம் இங்கு நடத்துகிறோம். நேற்றைய தினம்
தமிழீழ விடுதலைக்காகவும் இந்த இனப்படுகொலைக்கு நீதி கோருவதற்காகவும் ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக தனித்தமிழீழ அரசை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்கின்ற தளத்தில் ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நார்வேவில் இருக்கிற அன்புக்குரிய அண்ணன் ஜெயா என்கிற ஜெயச்சந்திரன் தமிழ்நெட் மிகப்பெரிய பத்திரிகையின் ஒரு தமிழ் உணர்வை ஊட்டுகின்ற ஒரு ஆற்றல் மிக்க செயல்பாட்டாளர் அவர்களும், நாடு கடந்த தமிழீழ அரசத்தினுடைய பிரதமர் ருத்ரகுமாரன் அவர்களும், அக்கா ஆனந்தி அவர்களும், அதுபோன்று நம்முடைய அமெரிக்கா நாட்டில் இருந்து தொடர்ச்சியான இதற்காக முன்னெடுப்புகளை செய்து வருகின்ற புஷ்பராணி வில்லியம் போன்றவர்களும், ஸ்டீவன் போன்றவர்களும், டென்மார்க்கில் இருக்கின்ற முன்னாள் விடுதலை புலிகளின் போராளி திரு குட்டி அவர்களும், இன்னும் மிக முக்கியமான தோழமைகளோடு ஆளுமைகளோடு ஒரு காணொலி காட்சியினூடாக என்ன செய்ய வேண்டும் தமிழகம், ஏன் இப்படி அமைதி காக்கிறது என்கிற உலக தமிழர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கின்ற வகையில் மேடையில வீற்றிருக்கிற தலைவர்களோடு கலந்து பேசி, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அமைப்புகளோடு தலைவர்களோடு கலந்து பேசி, ஈழத் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற தோழமைகளோடு கலந்து பேசி, விரைவில் எங்கள் தாயகத்தில் இருந்து இதற்காக நீதி கோருகின்ற வகையில் மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், கவலை கொள்ள வேண்டாம் என்கிற ஆறுதலை அவர்களுக்கு நான் அளித்திருக்கிறேன், உலக தமிழ் சமூகத்துக்கு அளித்திருக்கிறேன். அந்த வகையில்தான் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அருமை சகோதரர் கடலூர் கண்ணன் அவர்களும், அண்ணன் ஜம்புலிங்கம் போன்றவர்களும், கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களும் இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கு நாம் அழைத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள், நகர ஒன்றிய பேரூர் செயலாளர்கள் என்கிற அளவில் இந்த கட்சியை அந்தந்த பகுதிகளிலே, தொகுதிகளிலே, நகரங்களிலே, ஒன்றியங்களிலே வழிநடத்துகிற தலைமை பண்புக்குரிய தலைவர்களாக இருக்கின்றவர்களை மட்டும் நாங்கள் அழைத்தோம். இந்த அரங்கம் ஒரு 600 இருக்கைகள் கொண்டது, மீதம் ஒரு 400 இருக்கைகள் வெளியே ஏற்பாடு செய்து ஒரு திரை அமைத்தோம். அதிகபட்சம் ஒரு 1000 பேர் முதலில் கூடுவோம். நம்முடைய நிர்வாகிகளுக்கு நம்முடைய அண்ணன்மார்களை அழைத்து ஈழம் என்றால் என்ன, இனப்படுகொலை என்றால் என்ன, சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை ஏன் வேண்டும், பொதுவாக்க எடுப்பின் ஊடாக ஏன் ஒரு தனித்தமிழீழ அரசு உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியலை முதலில் நம் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி, அதன் ஊடாக அடுத்த கட்டமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இங்கு வருகின்றிருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளும் தத்தமது பகுதியிலே இருந்து குடும்பத்தோடு தங்கள் பிள்ளை செல்வங்களோடு தமிழீழ விடுதலையும், தமிழீழ விடுதலை புலிகளையும், தமிழீழ தேசிய தலைவர் மேலகு பிரபாகரனையும் ஆதரிக்கின்ற லட்சோபலட்ச தமிழர்களையும் துண்டறிக்கைகள் ஊடாக, சுவரொட்டிகளின் ஊடாக, வாட்ஸ்அப் குழுக்கள் என்கிற குழுக்களின் ஊடாக, முகநூல் பக்கங்களின் ஊடாக செய்திகளை கடத்தி மக்களை பெருந்திரளாக தமிழ் மக்களை அணிதிரட்டி நம் இனத்திற்கு இழக்கப்பட்டிருக்கிற மாபெரும் அந்த இன அழிப்பிற்கு முதலில் நீதி கோருவோம். சர்வதேச நீதிமன்றத்தில் இதற்கான ஒரு தண்டனையை இந்த இனப்படுகொலையாளர்களுக்கு பெற்றுத் தருவோம். 1956 இருந்து இன்று வரையில் நடைபெறுகின்ற அத்தனை படுகொலைகளும் இனப்படுகொலையே என்பதை உலக சமூகம் ஏற்க செய்கின்ற அரசியலை இந்த மண்ணில் நாம் செய்வோம். தீர்மானத்தில் மேலோட்டமாக நாங்கள் வலியுறுத்தியிருப்பது போல் எங்களை ஆளுகின்ற இந்திய ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் நாங்கள் இரு அரசுகளிடம் வேண்டுவது, இந்த கருத்தரங்கத்தின் மைய கருத்தாக நாங்கள் வேண்டுகோள் வைப்பது, எங்களை ஆளுகிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே, இங்கே அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், மணி அவர்கள் அண்ணன் குறிப்பிட்டது போல் இந்த அரசாங்கங்கள் ஈழத் தமிழர்களுக்கான பல உதவிகளை நான் சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது வைத்த போது நீங்கள் செய்திருக்கிறீர்கள், நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற இந்த தருணத்தில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான இதுவரையில் 90க்கும் மேற்பட்ட உடல்கள் எலும்பு கூடுகளாக காட்சியளிக்கிறன. கட்டி அணைத்த குழந்தை, பால் குடித்த குழந்தை, பள்ளிக்கு செல்கின்ற கைப்பை, அவர்கள் அணிந்து சென்ற செருப்புகள் எல்லாம் எச்சங்களாக, சாட்சிகளாக இன்றைக்கு காட்சியளிக்கின்றன. ஏதும் செய்யாத, குற்றம் செய்யாத, ஏதையும் அறிந்திராத அப்பாவி பச்சில குழந்தைகள், கற்பனை தாய்கள் என்று நீங்கள் நூற்றுக்கணக்கில் பிடித்து கொலை செய்து கொன்று புதைத்த கொடூரத்தை இந்த ராணுவ வீரர்களை வாக்குமூலமாக தந்து இன்றைக்கு ஒரு தமிழன், ஒரு நீதிபதியாக இருந்த இளஞ்செழியன் இந்த வழக்கை எடுத்து விசாரித்து
இந்த குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனையை தந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவருக்கு அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டது. இந்த வழக்கை அவர் தொடரக்கூடாது என்று சிங்கள நீதி அரசர்கள் அவருக்கு உத்தரவிட்டார்கள். அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு துளி கிடைத்ததன் அடிப்படையில் இத்தனை எலும்புக்கூடுகள் காட்சிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், சிங்கள அரசு 2009 மே 18 வரை எத்தனை ஆயிரம் மக்களை கொண்டார்கள். அண்ணன் சூசை, புலித்தேவன் அண்ணன், அதுபோன்ற நடேசன், அண்ணன் புயல், எத்தனையோ விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்களோடு தொடர்பு கொண்டு பேசிய போது சனம் செத்து கிடக்கிறது, கொத்து கொத்தாய் செத்து கிடக்கிறது. ஒரு உடலின் மீதுதான் கால் வைத்து நாங்கள் கடக்க வேண்டியிருக்கிறது. யார் ஒருவரும் தப்பித்து ஓட வேண்டும் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான உடல்கள் மீதுதான் ஏறி செல்கிறோம். குற்றுயிரும் குயலூருமாக கால் இழந்து, கையிழந்து, மண்டை உடைந்து, இருதயம் கிழிந்து, தொப்புள் கொடி உறவுகள், தொப்புள்கள் வெளியே வந்து, உடல்கள் வெளியே கண்டு மூளை சிதறி கிடந்த காட்சிகள் எல்லாம் கூட இங்க ஒளித்திரைக்கு பின்னால் காட்டப்பட்டிருக்கின்றன. இனக்குலை படுகொலை பதாகைகளிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு பெரிய அநியாயத்தை, அக்கிரமத்தை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு செய்த போது தாய் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி தமிழ் மக்களாகிய நாம் சலனமற்று இருக்கிறோம். இந்த பிரச்சனை வெளிகின்ற வருகின்ற போது வீதிக்கு வருகிறோம், போராடுகிறோம், ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், உண்ணாவிரதம் இருக்கிறோம், கருத்தரங்குகள் நடத்துகிறோம். அதோடு நாம் மறந்து நாம் வேலையை பார்த்து சென்று விடுகிறோம். ஆனால் பெரியத்து தாய்மார்கள் 16 ஆண்டுகளை கடந்தும் தங்கள் பிள்ளை செல்வங்களுடைய புகைப்படங்களை வைத்துக் கொண்டு ஐநாவுக்கும் உலக நாடுகளுக்கும் பறந்து சென்று எங்களுக்கான நீதியை தாருங்கள் என்று கோருகிறார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி எங்கள் பெண் தாய்மார்கள், தங்கைகள் அந்த மண்ணில் எங்கே என் பிள்ளை, எங்கே என் மகன், எங்கே என் கணவர், எங்கே என் மகள் என்று கேட்கிறார்கள். உலக சமூகம் பதில் சொல்லவில்லை. அதனால்தான் தாயகத்தில் இருக்கிற 7 கோடி மக்களை கொண்ட ஒரு பெருத்த நிலப்பரப்பில் வாழ்கிற நாம் அந்த மக்களுக்கு 16 ஆண்டு காலமாகியும் ஒரு குறைந்தபட்சம் நடந்தேறிய படுகொலைக்கு, இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி பரிமாறணியை கூட பெற்றுக் கொடுக்க முடியாமல் நாம் அவலத்தில் இருக்கிறோம். நம்மால் முடியாதா? முடியும். எப்படி முடியும்? நம்ம ஆளுகின்ற தமிழக அரசு, இந்த தமிழ்நாடு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் நினைத்தால், புவி சார்ந்த அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கிற இந்திய ஒன்றியம் நினைத்தால் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலைதான் என்று நம்முடைய நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுவை உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அழுத்தத்தின் ஊடாக ஒன்றிய அரசுக்குரிய அழுத்தத்தை தந்து நிச்சயம் ஐக்கிய நாடுகள் சபையிலே இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை அதிபர்களை நிறுத்த முடியும், இனப்படுகொலையாளர்களை நிறுத்த முடியும், அவனுக்குரிய தண்டனையை பெற்றுத்தர முடியும். ஆனால் தமிழ் சமூகம் அதற்கான முன்னெடுப்பை இங்கே அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் சொன்னது போல் தமிழ் ஈழ விடுதலையை ஆதரிக்கின்ற அரசியல் கட்சிகளில் அவர் சொன்னார், இதையெல்லாம் ஆதரித்து போராடுகிற இயக்கங்களாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இயக்கங்களாக இருக்கிறீர்கள், நாங்கள் சிறிய அரசியல் கட்சிகளாக இருக்கிறோம். நாங்கள் அரசியல் கட்சியாக இருக்கிறோம். எங்களிடத்தில் 40 எம்பிக்கள் இல்ல, நூற்றுக்கணக்கான எம்எல்ஏக்கள் இல்ல, ஆட்சி அதிகாரம் எங்கள் கைகளில் இல்ல. ஆனால் நாங்கள் ஆதரித்து நின்றிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்களிடத்தில் இன்றைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். புதுவை உட்பட தமிழர்கள் 40 பேர் இருக்கிறோம். 18 மக்களவை உறுப்பினர் இருக்கிறோம். தமிழ்நாட்டுடைய தனிப்பாரும் பெருமையோடு ஆட்சி நடத்துகின்றீர்கள். அண்ணனும் அவர்களும் இந்த தீர்மானமும் சொன்னது போல் மாண்புமிகு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக தமிழக சட்டப்பேரவையில் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நான் முன்வைக்கின்ற கோரிக்கை, ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலைதான், அதற்கு சர்வதேச நீதி பொறிமுறை கொண்ட விசாரணை வேண்டும் என்கிற தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தீர்வு நமது தமிழீழ மண்ணிலும் புலம்பெயர்ந்து எம் ஈழ உறவுகளிடமும் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி சுதந்திர தமிழீழ தேசத்தில் எம் ஈழ உறவுகள் சுதந்திரமாக வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் என்கிற தீர்மானத்தையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இது ஏதோ இந்த கருத்தரங்கத்தின் ஊடாக மட்டும் நான் சொல்லவில்லை, தொடர்ந்து 4 ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன். செஞ்சியில் நடைபெற்ற மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டத்திலே சொன்னேன், மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களே, இதை நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு சொன்னேன், இதை நீங்கள் செய்து
இந்திய அரசை வலியுறுத்தி ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குங்க. அது திமுகவோ அதிமுகவோ இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசோடும் அல்லது காங்கிரஸ் அரசோடும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வருகின்ற அரசியல் கட்சிகள் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, உங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒற்றை அறிவிப்பை பெரிய கட்சிகள் நீங்கள் செய்யுங்கள். நான் அண்ணன் மணி அவர்களையும், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களையும், தியாக அவர்களையும், தோழர் மகேந்திரன் போன்றவர்களையும் நான் கைகூப்பி வேண்டுவது ஒன்றுதான். நாம் சிறு இயக்கங்களாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவோம். அது திமுக அதிமுக எவனாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், இனி இந்திய அரசு என் ஈழ மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற பரிசீல் இருக்க வேண்டுமே தவிர அதற்கு எதிராக இருக்கக்கூடாது. ஆம், இனப்படுகொலையின் பங்காளிகள் நீங்கள், துணை நின்றவர்கள் நீங்கள், தோல் குடித்தவர்கள் நீங்கள். எங்களுக்கு தெரியும், கொலை செய்தவன் இடத்திலே கொலைக்கான நீதியை கோருவதில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் அப்படியேப்பட்டவனையும் இழக்க செய்கின்ற வல்லமை நம் தமிழ்நாட்டு 7 கோடி வாக்காளர் பெருமக்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவோம். சின்ன இயக்கமா இருக்கலாம், பெரிய இயக்கமா இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம். ஒரே ஒரு முறை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி, ஆண்டுகள் பல ஆகியும் இன்னும் அந்த மக்கள் தீர்வு இல்லாமல் இவ்வளவு பெரிய இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகிறார்களே, அவர்களுக்கு நாம் வாழ்கின்ற காலத்தில் ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருவதற்காக ஒரே ஒரு முறை தேர்தல் அரசியல் பதவிகளை தியாகம் செய்வோம். என்னுடைய வேண்டுகோள் அதான். அந்த அடிப்படையில் இந்த அரங்கத்திலிருந்து சொல்லுகிறேன், மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே, இங்க இருக்கிற சிறப்பு முகாமிலே நடைபெற்றிருக்கிற புழல் சிறையில் நடைபெற்றிருக்கிற முன்னாள் போராளிகள், ஈழ அகதிகள் அல்லது பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு என்கிற சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிற என் அனைத்து உறவுகளையும் விடுதலை செய்து ஒன்றிய அரசின் அனுமதியை பெற்று அவர்கள் விரும்புகிற தமிழீழத்திற்கோ விரும்புகிற நாடுகளுக்கோ அனுப்பி வையுங்கள். இந்த சிறப்பு முகாமை இழுத்து மூடுங்கள். இந்திய குடிமகனாக இருக்கிற தமிழ்நாட்டு என் உறவுகளுக்கு இருக்கிற அத்தனை உரிமைகளையும் என் ஈழ உறவுகளுக்கு வழங்குங்கள். இங்கே கல்வியை குறித்து சொல்லுகின்ற போது சொன்னார்கள் அல்லவா, கல்வியிலேயே சில அனுமதிக்கப்படுகிறது என்று. அந்த சில அனுமதிகள், அந்த துவக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி கல்வி வரையிலும் படிப்பதற்கான உரிமையை உங்கள் தந்தை கலைஞர் மு கருணாநிதி தான் என் வேண்டுகோளை ஏற்று அறிவித்தார். நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நீங்கள் 15,000க்கும் மேற்பட்ட என் அகதி மக்களுக்கு வீடுகளை கட்டித் தருகின்றீர்கள். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அம்மையார் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டு குடும்ப அட்டைகளுக்கு கிடைக்கின்ற அத்தனை நியாய விலை கடைகளிலும் கிடைக்கின்ற பொருள்களை என் ஈழ குடும்பத்திற்கும் தருவோம் என்று அறிவித்தீர்கள். குறைந்தபட்சம் எமது தமிழ்நாட்டு அரசு சில உதவிகளை, குடிநீர், சாலை, அவர்களுக்கான தொகுப்பு வீடுகள் என்கிற அடிப்படையில் சிலரை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது திருமணம் செய்து கொண்டவர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் அறிவித்தார்கள். இதையெல்லாம் எங்களை போன்ற இங்கு இருக்கின்ற எங்கள் அண்ணன்மார்களுடைய தொடர் அழுத்தம், தொடர் வேண்டுகோள், தொடர் போராட்டங்களின் ஊடாக செவிசாய்த்துதான் தமிழக அரசு செய்திருக்கிறது. இங்கே தீபத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். இந்த CA NRC சட்டத்தில் இஸ்லாமியர்கள் எப்படி குடியுரிமை மறுக்கப்பட்டதோ அதுபோன்று என் ஈழத்தமிழர்களான என் தொப்புள் குடி உறவுகளுக்கும் இந்த மண்ணில் குடியுரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நான் எதற்காக இதை இங்கே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், நாம் வெறும் தேர்தல் அரசியல் மட்டுமே கவனம் செலுத்தி தேர்தல் அறுவடையோடு அந்த திருவிழாவோடு முடித்துக் கொள்ளுகிறோம். அந்த நிலை மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும். அதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. நாங்க வருகின்ற தேர்தல்ல MLA சீட்டு வாங்கணும், எண்ணிக்கையை பெருக்கணும், உள்ள போகணும், இது எல்லாம் எங்களுக்கு கடைசிதான். நான் கட்சியினுடைய ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழுவில் சொல்வேன், 90% நாம் மக்களுக்கான, மண்ணுக்கான, ஈழ விடுதலைக்கான, இனத்திற்கான, தமிழர் வாழ்வுரிமைக்கான, தமிழக வேலை தமிழருக்கான கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் பட்டியலிட்டார்கள் அல்லவா, எத்தனை உரிமைகள் இந்த மண்ணில் நம்மிடமிருந்து வடவர்களால் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை. ஆக இவற்றையெல்லாம் வென்றெடுப்பதற்கான அரசியல் செய்வோம். வாய்ப்பு இருந்தால், தேவைப்பட்டால் பிரதமர் அரசியல் கட்சி எங்களை சுயமரியாதோடு தன்மானத்தோடு நடத்தி எங்களுக்கு கூறிய அங்கீகாரத்தை தந்தால் தேர்தல் அரசியலில் போட்டியிடுவதை குறித்து நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்பதுதான் நான் கட்சி தொடங்கிய காலத்தில் சொன்ன வாசகம். அதை இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த இரு கோரிக்கைகளையும் எதிர்வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் தீர்மானமாக நிறைவேற்றி உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க செய்கின்ற நீங்கள்
வெளியே வந்து காந்தி சிலையின் முன்பு போராடுகின்ற நீங்கள் என் மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுத் தருவதற்கு, என் மக்களுக்கான ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கு நீங்க ஊறி அழுத்தங்கள் கொடுத்தால் இன்றைக்கு பன்னாட்டின் மிகப்பெரிய நுகர்வு சந்தையாக இந்தியா இருக்கிறது. நாம் கொண்டு வருகின்ற ஐநாவின் ஊடாக நாம் கொண்டு வருகிற அந்த தீர்மானத்தை நிச்சயம் இந்தியா நினைத்தால் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உங்கள் நட்பு நாடுகளை கன்வின்ஸ் செய்து நிச்சயமாக இலங்கைக்கு எதிராக தீர்ப்பளிப்பதற்கு, வாக்களிப்பதற்கு, நீங்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அமெரிக்கா அப்படி ஒரு முயற்சி எடுத்த போது கூட அந்த முயற்சியிலே பல்வேறு திருத்தங்களை செய்து ஒரு சில வீரியமிக்க தீர்மான வார்த்தைகளை கூட நீர்த்து போக செய்ததுதான் இந்திய அரசு. அது காங்கிரஸ் அரசாக இருக்கலாம், பிஜேபி அரசாக இருக்கலாம், தமிழர் விரோத அரசாக, தமிழ் இன விரோத அரசாக, தனித்தமிழ் ஈழ விடுதலைக்கு எதிரான அரசாக இருந்திருக்கிறீர்கள். அதனால் என் தாய் தமிழகம் நான் வேண்டுவது ஒரே ஒரு தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல். இதுல ரெண்டுலயும் இந்த நிலைப்பாட்டை எடுத்து நம்முடைய மக்கள் வாக்களிக்க கூடிய ஒரு விழிப்புணர்வு பெற்ற, ஒரு அறிவு பெற்ற ஒரு சமூகமாக இந்த மக்களை மாற்றுவதற்கான ஒரு கள அரசியலை, ஒரு புரிதல் அரசியலை, நீ எந்த கட்சிக்காரன் வந்து ஓட்டு கேட்டாலும் இதை நீ செய்வியா, நான் உனக்கு ஓட்டு போடுறேன், இல்ல என் ஊரை விட்டு வெளியே போ என்று சொல்லக்கூடிய அரசியலை இந்த மக்களுக்கு நாம் கற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு யாரும் ஆசைப்படுகிறான். ஏதோ தமிழ்நாட்டு முதலமைச்சர் சீட்டு மட்டும் இங்கு யாருக்கு வேணுமாலும் சொந்தம், யாரு வேண்டுமானாலும் வந்து அமரலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். இந்த மண்ணையும் இந்த மொழியும் இந்த இனத்தையும் இந்த இனத்தின் வரலாற்றையும் என் கடல்களால் பிரிக்கப்பட்ட என் தனித்தமிழ் ஈழ அரசியும் உருவாக்கி தருகின்ற, அதற்கு ஆதரவாக இருக்கின்ற, புலிகளை ஆதரிக்கின்ற, தமிழ் ஈழத்தை ஆதரிக்கின்ற ஒரு அரசியல் தலைவன் நெஞ்சுரத்தோடு, ஆம் தமிழ்நாடு அரசு அமைந்தால் என் அரசு ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்குவதற்கான எல்லா பணிகளையும் என்னால் நடத்தப்படுகின்ற இந்த அரசு செய்யும் என்று துணிந்து அறிவிக்கக்கூடிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டின் அதிகாரத்தை அறக்கூடிய அரசியலை நிச்சயம் உருவாக்கும். நீங்க இதை செய்யல அப்படின்னா நாளை இப்படிதான் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற வைக்க வேண்டும். ஆனால் அந்த உணர்வோடுதான் வளர்ந்து வருகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டு அரசிடம், தமிழக முதலமைச்சரிடம் இந்த கோரிக்கை இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். இங்கு தலைவர்களோடு கலந்து பேசி இன்னும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பிலும் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பிலும் தமிழீழ விடுதலையும் ஆதரிக்கின்ற நேசகரம் நீட்டுகின்ற அரசியல் சக்திகளோடு, அமைப்புகளோடு, இயக்கங்களோடு கலந்து பேசி நிச்சயம் இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர விடுதலை திருநாளுக்கு பிறகு ஒரு நாளில், முகூர்த்த நாள் இல்லாத ஒரு நாளில் தமிழ்நாட்டின் 38 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்போம் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து செம்மணி மனித பேரவலத்திற்கு நீதி கோரி இந்த 2 கோரிக்கைகளையும் உடனடியாக நடைபெறுகின்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு இயற்றுகிற தீர்மானத்தை தூக்கி குப்பையில் வீசுகிற அரசாக மோடி அரசு இருக்கக்கூடாது என்பதை எதிர்த்தும் சதீஷ்குமார், தம்பி குமரவேல் உள்ளிட்ட அத்தனை இந்த நிகழ்வுக்காக நான் சொன்னதை ஏற்று கடமையாக உணர்ந்து வண்டி வாகனங்களை ஏற்பாடு செய்து மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் யார் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை அந்த பொறுப்பாளர்களோடு கலந்து கொண்டீர்கள் என்கிற விவரம் என் கைக்கு வந்திருக்கிறது. நான் ஒவ்வொரு மாவட்டமாக பெயர் சொல்ல விரும்பவில்லை. அப்படி இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்பதை உள்ளார்ந்த உணர்வோடு ஏற்றுக்கொண்டு 1000க்கு மேற்பட்ட உறவுகள் கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இருந்து வருகை தந்து இந்த கருத்தரங்கத்திற்கு பங்கெடுத்துக் கொண்டமைக்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இருகரங்கூப்பி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அமருங்க. வேலர் தலைவர்களை அனுப்பி வைத்துவிட்டு உங்கள் அனைவரோடு நான் ஒரு சில நிமிடம் பேச இருக்கிறேன். எனதருமை பத்திரிகை ஊடகங்களுக்கும் இந்த அரங்கத்தை தந்து உதவிய தமிழ்நாடு அரசுக்கும், நீ ஏன் எல்லாம் இருக்கணும்னா ஒரு 4 இருக்கைக்கு மட்டும் இங்க தேநீரும் இங்க ஒரு சின்ன சிற்றுண்டி வழங்கப்பட்டது, மற்றவங்களுக்கு வழங்கல. மாடத்தில் இருப்பவர்களுக்கு அங்கேயே கொடுக்க சொல்லிட்டு உங்களுக்கு வந்துச்சு. மற்றவர்களும் இருந்து இந்த சிற்றுண்டியை சாப்பிட வேண்டும். அண்ணன்மார்கள் சென்ற பிறகு கட்சி ரீதியான அடுத்த ஒரு சில அறிவிப்புகளை நான் வெளியிட இருக்கிறேன். அதெல்லாம் சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிங்க. மகேந்திரன், சென்னை மாவட்ட நிர்வாகிகள் எந்த பகுதியிலிருந்து விட்டீங்களோ
அவங்களுக்கு அப்படியே சீக்கிரம் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் அந்த தேநீரையும் அந்த சிற்றுண்டியும் நீங்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டு, இதற்காக உண்மையிலேயே என்னுடைய அந்த குரல் பதிவு தான். யாருக்கு நேரடியா நான் பேச முடியல. மாநில நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் என்கிற அளவில், மண்டல பொறுப்பாளர்கள் என்கிற அளவிலே அந்த குரல் பதிவின் ஊடாக இந்த கருத்தரங்குக்கு வாருங்கள் என்று சொன்னேன். யார் இதற்காக பிரத்யோகமாக நான் சொன்ன, நீங்க தொண்டர்களை திரட்டி வருகின்ற மாநாடு அல்ல, தொண்டர்களை திரட்டி வருகின்ற ஆர்ப்பாட்டம் அல்ல, இது ஒரு கருத்தரங்கு. முதல்ல நம்ம கட்சியில் இருக்கிற நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், ஒன்றிய செயலாளர், தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், இது போன்ற ஆகச்சிறந்த ஆளுமைகளுடைய ஈழம் சார்ந்த விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நம் கட்சியிலே கருத்துரையாற்றுவதற்காக பயிற்சி அரங்கத்திற்கு வந்தவர்கள் தான் நம்முடைய அண்ணன் குளத்தூர் மணி, நம்முடைய தியாகு போன்ற இன்னும் எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள், ஈழ விடுதலை ஆதரத்தின் என்ற தலைவர்கள். அதனால் உங்களை முதலில் அரசியல் படுத்த வேண்டும். இன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஒரு 3 மணி நேரம் சினிமா கூத்தாடி படத்தை போய் பாக்குறீங்க, கை தட்டுறீங்க, விசில் அடிக்கிறீங்க, ஆறாவரம் இருக்கிறீங்க, அப்படியே இருக்கையில முனையில வந்து எழுச்சியா இருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு ஒரு படுகொலையான நம்ம மக்களுக்கு நீதி கோருவதற்கு ஒரு கருத்தரங்கம் நடத்தினா, ஒரு போராட்டம் நடத்தினா, அங்க 4 பேர், இங்க 4 பேர், அப்படி என்ற நிலையில் பல கட்சிகளை இருந்து அதுவே இன்றைக்கு சுலோகமாக பல கட்சிகளுக்கு மாறி இருக்கிறது. ஆனா நம்முடைய கட்சியில் அது இல்ல. அண்ணன் மகேந்திரன் என்னை கை கொடுத்து என்னை பாராட்டினார்கள். ஒரு திட்டமிட்ட, ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட, ஒரு அற்புதமான, நான் பாக்குறேன் எந்த இருக்காச்சும் காலியா இருக்கா, போறாங்களா, திருப்பி வராங்களா, உட்காடுறாங்களா, அப்படியே நெளிகிறாங்களா, அப்படி இதெல்லாம் நான் ரொம்ப கவனிப்பேன். ஏன்னா முதல்ல நம்ம ஒரு தலைவர் தலைமையில ஒரு அறிவார்ந்த ஒரு தமிழ் சமூகம், ஒரு அற்புதமான, எந்த லைன்ல விட்டீங்கப்பா, 3 4 சரி 5வது லைன்ல இருந்து கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. இன்னும் நிறைய பேர் வேகப்படுத்து, ராம்குமார் எடுத்துட்டு வாங்க, பின்னாடி பக்கத்துல கொஞ்சம் பேர் கொடுங்க, கொஞ்சம் விரைவா கொடுங்க. ஏன்னா கொடுக்க 2000 பேருக்கு அந்த போண்டா டீ எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு. அதனால நீங்க எல்லாருமே தாராளமா சாப்பிட்டு தான் போகணும். அதனால எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு எவ்வளவு ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு, அறநெறிகள், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை, புலிகளை, போராளிகளை அந்த தலைவர் வழிநடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு போர் மௌனிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்காக பேசுகிற நாம், அப்ப நாம் எவ்வளவு ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு நேர்த்தியாக அந்த கூட்டங்களை நடத்த வேண்டும், எவ்வளவு ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வாக அது இருக்கணும். நம்மளால உடனே ஏற்கனவே இந்த திருமண மண்டபங்கள்லாம் சாப்பாட்டுக்கு என்ன, அவன் சாப்பாட்டே பார்த்திருக்க மாட்டேன். நம்ம கூட்டங்களை சொல்றேன், பொதுவா சொல்றேன். தமிழுடைய ஒரு மனநிலை, கல்யாணம் நடக்கும், காது குத்து விழாக்களுக்கு போவான், காது குத்துறானா தாலி கட்டினாலாம் பார்க்க மாட்டான், இந்த சாப்பாட்டு கதவை எப்போது திறப்பாங்கன்னு பார்ப்பான், அப்படியே முட்டி மோடிட்டு ஓடுவான். இது எல்லாம் ஒழிக்கணும். இதெல்லாம் நீங்க தலைவர்கள், இங்க வந்திருக்கீங்களா ஆளுமைகள், இதையெல்லாம் நீங்க முறைப்படுத்தணும், இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். வண்டி எப்படி பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாம நிறுத்தணும், இந்த பட்டாசு வெடிக்க கூடாது, சால்வ போடக்கூடாது, கால்ல விடக்கூடாது, குறிப்பா இந்த மாலை போடக்கூடாது, இதையெல்லாம் நான் சொல்றேன். இது ஒரு இனத்திற்கான, ஒரு படுகொலைக்கான நீதி கோர்ற நிகழ். இங்க கூட நம்ம சில தம்பிகள் வந்து என்கிட்ட செல்ஃபி எடுக்கணும்னா, ஒரு தம்பி வேலை எடுத்து வந்திருக்கிறான், கட்சியில சேர வந்திருக்கிறான், கொடுக்க வந்திருக்கிறான். இதெல்லாம் கூடாது. ஒரு கட்டுப்பாடு. வெடி வெடிக்க கூடாதுன்னா வெடி வெடிக்க கூடாது, மாலை போடக்கூடாதுன்னா மாலை போடக்கூடாது, சால்வ போடக்கூடாதுன்னா சால்வ போடக்கூடாது. 1000 பேர் உங்களை அழைச்சிருக்கணும், 1000 பேர் இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடத்துறோம் வந்து உட்கார்ந்து இருக்கணும். நன்றி உரை நான் சொல்லி நிறைவு செய்கின்ற வரையில் இருக்கணும். இந்த கட்டுப்பாடு இருக்கணும். இடையில இருக்கைகள் காலி இருக்கக்கூடாது, தொலைபேசி யாரும் ஆன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் ஒழுக்க நெறிகள். இது எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கும் ஒழுக்க நெறிகளுக்கும் நிர்வாகிகளாக இருக்கிற, 2ஆம் கட்ட தலைமைகளாக இருக்கிற நீங்கள் வந்தால்தான் நம்மை நம்பி வருகின்ற தொண்டர்களை நாம் அரசியல்படுத்த முடியும், அவர்களை பக்குவப்படுத்த முடியும். இது போன்ற போராட்டங்களை மிக நேர்த்தியாக, அழகாக திட்டமிட்டு நாம் எதிர்காலத்தில் நடத்த முடியும். நாம் ஒன்றும் ரசிகர்கள் அல்ல, நாம் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக போராட வந்தவர்கள், போராளிகளை உயிராக நேசிக்கக்கூடியவர்கள். அந்த தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் தனி மனித ஒழுக்கத்தில் இருந்து, பொய் பிடிக்கிறதுல இருந்து, மது அருந்துவதில் இருந்து எதற்கும் இடம் தராத ஒரு கூட்டம் என் பின்னாடி அணிவகுத்து வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி இருக்கிற அண்ணன்களை தான் நான் இந்த மேடைக்கு அழைத்திருக்கேன். நமக்கு அறிவுரை சொல்வதற்கும், ஆலோசனை சொல்வதற்கும், கருத்துரை வாங்குவதற்கும் தகுதி வாய்ந்த தமிழ் தலைமைகள் தமிழ்நாட்டில் இன்னமும் இங்கு இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப வருத்தம். இவர்களுக்கு அன்னைக்கு கூட நான் கடலூர் கூட்டத்திலே சொன்னேன், எங்கள் ஐயா நல்ல கண்ணுக்கு கிடைக்காத அங்கீகாரம், எங்கள் ஐயா பழ நெடுமாறனுக்கு கிடைக்காத அங்கீகாரம்,
இன்னும் என் முன்னத்தி ஏர்களாக இருந்த இந்த மண்ணில் வாழ்ந்து மறந்த எண்ணற்ற என் தமிழ் சமூக தலைவர்களை போற்றி கொண்டாடுவதற்கு பதிலாக யாராருக்கும் பின்னாலோ என் தமிழ் சமூகம் இளைஞர்களும் பெண்களும் கூவித்திருக்கிறார்களே. இந்த இழிநிலை என்று மாறும், என்று இதை மாற்றுவோம். இதற்கான மிகப்பெரிய பணிகளை எல்லாம் நம் அண்ணன்களோடு சேர்ந்து நாம் பணியாற்ற வேண்டிய கால கடமை நமக்கு கையளித்திருக்கிறது என்பதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று கேட்டு, வாகனத்துல வந்திருக்கிறீங்க, வந்தவங்க அனைவரும் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா போகணும். எந்த சுங்கச்சாவடிகளையும் சண்டை வளர்த்த கூடாது, புரியுதுங்களா? 99% எந்த சுங்கச்சாவடிகளிலும் நம் கட்சி கொடி தாங்கிய வண்டிகளுக்கு சுங்கம் கேட்க மாட்டான். அதனால கேட்டாலும் அவன் நம்ம யாரு நிர்வாகி, இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க போயிட்டு வரோம், உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேளுங்க. 2 லட்சம் மக்கள் படுகொலையான எங்க மக்களுக்கு நீதி கேட்பதற்கு நாங்கள் போனோம்டா, இதுக்கு சாவு வீட்டுக்கும் 7 வீட்டுக்கும் போயிட்டு வரும்போதெல்லாமான என்கிட்ட தாலி அறப்ப அப்படின்னு கேட்டுட்டு அமைதியா கடந்து போங்க, அங்க சண்டை வளர்த்தாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இவ்வளவு நேரம் இந்த கருத்தரங்கில் அமைதி காத்து, ஒருவர் கூட வெளியில பார்த்தா இருக்கை முழுவதும் நிறைந்து நான் இறங்கி போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லா இடங்களிலும் தலைகளாக இருந்தீர்கள். முதல் முறையாக நம்முடைய ஒரு கருத்தரங்கு, நம்ம மாநாடு, போராட்டம், முற்றுகை இப்படிதான் நம்ம கடந்து வந்த பாதை. முதல் முறையாக ஒரு கருத்தரங்கத்திற்கு அண்ணன்மார்களை அழைத்து இந்த ஒரு கருத்தாக்கத்தை நாம் எடுத்திருக்கிறோம். ஈழ மண்ணில் செம்மணி மனித புழை என்னை என் மண்ணில் புதைத்தாய், என் மண்ணை எங்கே புதைப்பாய் என்ற முழக்கத்தோடு அந்த உறவுகளுக்கான நீதி கோரலையும் ஒரு தனித்தமிழீழ அரசை உருவாக்கி தருவதற்கும் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி விசாரணையும் இந்திய அரசை எப்படியாவது பணிய வைத்து நமக்கு இருக்கிற வாக்குச்சீட்டின் பலத்தை கொண்டு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி ஒன்றிய அரசே ஒரு பொது வாக்கெடுப்புக்கும் இனப்படுகொலைக்குமான தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஏகமனதாக நிறைவேற்றி ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக அதை நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒவ்வொரு தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டனும் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களுக்கும் பிடித்த அன்புக்குரிய அந்த மகத்தான தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவனை நேசிக்கிற ஒவ்வொரு உறவுகளும் நாம் இந்த இன அழிப்பை, இந்த படுகொலைகளை, இனக்கொலைகளை கருத்தில் கொண்டு தேதி அறிவிக்கின்ற நாளில் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைநகரங்களில் ஒவ்வொரு மண்டல பொறுப்பாளர்களும், தொகுதி பொறுப்பாளர்களும், மாவட்ட பொறுப்பாளர்களும், மாநில நிர்வாகிகளும் பொறுப்படுத்தி இங்கு வருகின்ற அண்ணன்மார்களையும் இன்னும் சில தலைவர்களையும் இந்த மாவட்டத்திற்கு சிறப்பு போராட்டத்தின் தலைமை உரை ஆற்றுவதற்கு அல்லது கண்டன உரை ஆற்றுவதற்கு தேர்வு செய்து அனுப்பி வைக்கிறோம். மிக நேர்த்தியாக திட்டமிட்டு தமிழ்நாட்டின் 38 அரசு வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாகவோ அல்லது ஒன்றிய அரசு அலுவலகம் முன்பாகவோ திட்டமிட்டு அதற்கான அனுமதியை பெற்று அழகா நம்முடைய முப்பாட்ட சோழன் கொடி தாங்கிய நம்முடைய இந்த கொடியோடு, இந்த இன அழிப்பிற்கான பதாகையோடு நாம் நீதி கேட்டு ஒன்று கூடுகின்ற போராட்டத்தில் மீண்டும் உங்களை அனைவரும் நாங்கள் சந்திப்போம் என்பதை தெரிவித்து இந்த வேண்டுகோளை ஒரு குரல் பதிவின் ஊடாக இந்த வேண்டுகோளை செவிமடுத்து நமது தலைமை நிர்வாகிகளுடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் 1000க்கு மேற்பட்ட உறவுகள் திரண்டு வந்து இந்த கருத்தரங்கில் பங்கேற்றமைக்காக நானே உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.